என் தங்க பிள்ளையே, உன்னை நடுதெருவிற்கு கொண்டு வர முயற்சிகள் நடக்கிறது. இந்த விஷயத்தை செய்து கொண்டிருப்பவர் உன்னுடைய உடலில் வெளியில் தெரியாத ஒரு பாகத்தை நிச்சயமாக முடக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. எந்த உறுப்பு வெளியில் யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதில்லை. ஆனால் இதை முடக்கி உன்னை நிச்சயமாக நடுதெருவில் நிறுத்த இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இதனை உடனே என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு உடன் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ என்னவென்று உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் திறமையாக செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் வெளியில் உன் கைகளை முடக்கலாம், கால்களை முடக்கலாம். ஆனால் இதையெல்லாம் செய்தால் தெரிந்துவிடும் அல்லவா, நமக்கு யாரோ செய்வினை செய்திருக்கிறார்கள், யாரோ நம்மை அழிக்க நினைக்கிறார்கள், யாரோ நமக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பது எல்லாம் தெரிந்துவிடும் அல்லவா. அதனால்தான் என் பிள்ளையே இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யாமல் அதற்கு மாறாக இந்த ஒரு உறுப்பை மட்டும் முடக்கி இருக்கிறார்கள். இதனால் மேலும் அவர்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளையே சரியாக உன்னை தொடர வேண்டிய நேரம் இது. உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதையெல்லாம் கவனித்து இனி உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இருக்கும் இந்த காலங்கள் இனி எப்போதும் நல்லதொரு தெளிவை பெற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு எப்போதும் துணையாக இருந்து உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய முன் வரும்போது என் பிள்ளை எதையுமே சர்வ சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் நமக்காக என்று சொல்லி நீ ஏங்கி தவிர்த்ததெல்லாம் போதும். இருப்பவர்களையும் தெரிந்து யார் இருக்கிறார்கள் என்று செய்கின்ற காரியங்களையும் தெரிந்து கொள். அப்போதுதான் இல்லையா என்று சொல்லி வருத்தப்பட மாட்டாய். நல்ல வேளை இவர்கள் நினைத்து நீ சந்தோஷப்படுவாய். உடனிருந்து இவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று தெரிய வரும் அல்லவா. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். நான் இருக்கும்போது எல்லாம் நீ கவனமாக உணர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டால் அதுவே போதும் அல்லவா. இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டாம். ஒவ்வொரு கண்ணீர் துளிகளைக் கண்டு ஒருவர் இரக்கம் வரவில்லை என்றால் நிச்சயமாக அங்கே உண்மையான அன்பு இல்லை என்ற அர்த்தம். இது போன்ற ஒரு அன்பிற்காக நீ ஒரு காலமும் ஏங்கி தவிர்க்காதே. இப்படி ஒரு அன்பு கிடைக்கவில்லை என்று ஒருபோதும் கண் கலங்காதே. இது உனக்கு நிரந்தரம் ஒன்று அல்ல. இந்த அன்பை நீ எப்போதும் நிலைத்திருக்க செய்தாலும் அதில் எந்த பலனும் உனக்கு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும். நல்ல நேரம் வரும்போது, நல்ல வாழ்க்கை உனக்கு வரும்போது நிச்சயமாக இதையெல்லாம் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, நான் இருக்கும்போது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த நேரம் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள சரிவர புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் இது. ஆனால் எப்போதும்
மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டு உன்னுடைய உடல்நிலையும் நீ கொடுத்து கொண்டு எப்போதும் தேவையில்லாத வேதனைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய். இதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தானே இந்த கருப்பன் இப்போது உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்காக என்ன கொடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ எப்போதும் தெரிந்து கொண்டு வாழத் தொடங்க வேண்டும். நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றையும் நமக்கு நடக்காமல் போயிருந்தாலும், நாம் விரும்புகின்ற சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும், உன்னால் நடக்கும் அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயக்காக என் பிள்ளை கலங்கி கொண்டிருக்காமல் இனி என்ன நடந்தாலும் அதை நீ எதிர்கொள்ள முடியும் என்ற புரிதலோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா? அப்பன் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு எப்போதும் துணை இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். நான் இருக்கும் காலம் முழுக்க உனக்கு நல்லது நடத்ததை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும். எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்று என் பிள்ளை நீ எல்லாம் நீ தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு என் குழந்தை இந்த கருப்பன் என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ யாருக்காகவும் எப்போதும் வருத்தம் கொள்ளாதே. துணை இருக்கும் காலம் உனக்கு எப்போதும் என்னாலும் நன்மைகளை உருவாக்கட்டும். நீ ஆசைப்பட்ட நிலையில் உன் வெற்றி கிடைக்கட்டும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொருவர் நம்மோடு பழகுகின்ற போது நாம் அவர்களிடமிருந்து ஒரு உண்மையான அன்பை தான் எதிர்பார்க்கிறோம். வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. யாரிடத்திலிருந்தும் எதிர்பார்ப்பது கிடையாது. பொன்னோ பொருளோ பணமோ என்று எதையுமே நாம் இவரிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. ஒரு உண்மையான அன்பை கொடுத்து விட்டால் அவர்களுக்காக நாம் உயிரையும் கொடுக்க தயாராகி இருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் எந்த நேரம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? எந்த இடத்தில் இவர்கள் உன் மனதை காயப்படுத்தினார்களோ, எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி இவர்கள் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ சற்று கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்போதுமே நான் துணையிலிருந்து இவர்கள் கை கொடுத்த நேரம் இவர்கள் நம்மை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது அவர்களுக்கு உன் தேவை முடிந்துவிட்டது. அவர்கள் எந்த விஷயங்களும் தேவைப்படவில்லை. இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் முழுமையாக கிடைக்கவில்லை என்று நினைக்கவில்லை. எப்போதும் மற்றவர்கள் தன்னுடைய தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிகின்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் இந்த மனிதர்கள் என்பதை நீ தெரிந்துவிட வேண்டும் அல்லவா? இந்த சிந்தனைகளும் இவர்களுடைய மனநிலையும் உன்னை எந்த அளவில் வேதனைப்படுத்தியிருக்கிறது என்பதை நீ பார்த்தாயல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை சிந்திய எல்லா கஷ்டங்களுமே இவர்கள் தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்த்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் நீ ஓடி செல்வதையும் நான் இப்போது பார்க்கத்தான் செய்கிறேன். உன்னுடைய மனது உனக்கு இரக்க குணம் கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த இடத்திலும் இவர்களை நீ விட்டு கொடுத்ததில்லை. உனக்காக சிந்தியதை விட இவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் நீ கண்ணீர் சிந்தியதும் அதிகம். இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இன்று முழுக்க முழுக்க உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளிவிட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் என்றே காயப்படுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு இவர்கள் தள்ளிவிட்டார்கள் அல்லவா? அது மட்டும்தான் உண்மை. இது இந்த மனிதர்களுடைய உண்மையான மனது என்பதை புரிந்து கொள். யாரையும் எளிதில் சோதித்துவிட நினைப்பவர்கள் எல்லாரும் யாரையும் எளிதில் காயப்படுத்தி விட இவர்கள் முடியும். மற்றவர்களின் கண்ணீர் தன் சந்தோஷத்தை நிலைநிறுத்த முடியும். யார் தனக்காக நிற்கிறார்களோ அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பனோடு இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிவிட வருகிறேன் என்றால் நிச்சயமாக முதலில் இந்த விஷயத்தை யார் என்று நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இவர்களை விட்டு நீ விலகி செல்ல முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பதையெல்லாம்
என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக புரிந்து கொண்டாலே போதும். நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் இந்த அப்பன் கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் என் பிள்ளை எதற்கும் கலங்கி நிற்காதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை நீ சரிவர மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. சுற்றி இருந்து இவர்கள் என்ன கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளையினுடைய கண்களை கலங்கடித்தது. உன்னை ரணமாக்கியது போதும். அடுத்தடுத்து என்னவென்று நாம் யோசிக்க வேண்டும். அதற்கு முன்பாக இவர்கள் செய்த இந்த காரியம்தான் உன்னுடைய உடல் முடக்கிய இந்த உறுப்புதான் இன்னும் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கிறது. என் குழந்தையே, எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ ஆமாம் என்று உண்மையை ஒத்துக்கொள்வாய். என் குழந்தையே, இங்கு சில மனிதர்கள் உணர்வுகளோடு விளையாடுவதை ஒத்துக்கொள்வாய். மிகப்பெரிய விஷயமாகவும் இப்போது வைத்து விட்டார்கள் அல்லவா? அதாவது மிகப்பெரிய விஷயமாக அவர்கள் இல்லை என்றால் நீ இல்லை என்ற அளவிற்கு உன்னுடைய மனநிலையை அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாற்றத்தை தான் உன்னுடைய மனதிற்குள் இருந்து எப்போதும் இவர்களை தூக்கி எறிய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் எப்போதும் உனக்குள் இருந்து வேதனைப்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. எதையும் நாம் சரியாக இப்போது வேதனைப்படுத்த முடிவெடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு வரும்போது எந்த இடத்திலும் நாம் எப்போதும் சுதந்திரமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இவர்கள் உள்ளே வந்து உன்னை அந்த முடிவை எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை எதுவும் செய்து விடாமல் இவர்கள் முடித்து வைக்க நினைக்கிறார்கள். இவர்களின் மீது உண்மையான அன்பு கொண்டதனால்தான் என்னவோ என் பிள்ளை அதையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்கின்றார். என்ன இருந்தாலும் இதுதானே தம் வாழ்க்கை, இதை நாம் கடந்து செல்ல முடியாது என்று நிச்சயமாக நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு இனி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு என் பிள்ளை எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உன்னோடு எப்போதும் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக உன் மனதிற்குள் பதிய வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் என்றே உன்னை காயப்படுத்தவும் இந்த மனிதரிடத்திலிருந்து உன்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வைத்துவிட முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ மனது வைத்தால் அது முடியும். இவர்களை மறக்க முடியாது, இல்லாமல் வாழவும் முடியாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். இவர்கள் வேண்டுமென்றே உன்னை நிச்சயமாக துன்பப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. ஏனென்றால் நிற்பதை நிறுத்திவிட்டு இனி உனக்காக நீ வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உண்மையாகவே உன்னை நம்பி இருக்கும் உன் பிள்ளைக்காக நீ வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எதிலுமே உன் மனதை நொறுக்கி அதிலிருந்து சந்தோஷத்தை காண துடிக்கும் இவர்களை நீ இனிமேலும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ்வதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆரம்பத்தில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எல்லாம் பழகிவிடும். நாட்கள் செல்ல செல்ல எல்லா விஷயங்களும் உனக்கு புரிந்துவிடும். நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். ஒரு நாள் இரு நாள் பிரச்சனைகள் என்றால் பரவாயில்லை. வாழ்க்கை முழுவதும் வேதனைப்பட்டுதான் இருக்கிறாய் என்றால் இதிலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்காதே. உனக்காக சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை காலமும் இத்தனை நாளும் நீ இழந்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மீட்டு கொடுக்கும்.
என்பதை மறந்து விடாதே. உன் அப்பன் கருப்பன் இருந்து உனக்கு சொல்லி தரும் இந்த விஷயங்களில் இருந்து இனி மேலும் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற்றுக்கொண்டால் அதுவே போதும். நான் இருக்கும் காலம் உனக்காக எந்த தேவைகளையும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த கருப்பன் சொன்னது போல இவர்கள் எண்ணியது எல்லாம் உன்னுடைய மூளையில்தான் இப்போது இறங்கியிருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய மூளைதான் இவர்கள் மயக்கி இருக்கிறார்கள். உன்னை எதுவும் பேசி யோசிக்க விடாமல் நீ என்ன சொன்னாலும் அதையெல்லாம் ஒன்றும் தெரியாதது போல என்று சொல்லியே உன்னுடைய மூளையை முடக்கிவிட்டார்கள். என் பிள்ளையே, எப்படிப்பட்ட அறிவு கொண்ட குழந்தை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை உன்னை போல் யாரும் எடுத்துவிட முடியாது என்று பெயர் கொண்ட குழந்தை அல்லவா நீ? எப்போதும் எந்த நிலையிலும் என் பிள்ளை சரியான பாதையில் பயணிக்கின்ற பிள்ளை அல்லவா? தவறான முடிவுகளை நீ எடுத்ததே கிடையாது. அப்படி எடுத்தாலும் அதனை உடனடியாக திருத்திக் கொள்வதும் மனநிலை கொண்ட பக்குவம் நீ. இது நாள் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டது உண்மைதான். இப்போதெல்லாம் உன் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி இருந்து உனக்கு எப்போதும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நீ நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு தருவது எல்லாவற்றையும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதே நடக்கும். இந்த கருப்பன் வருகின்ற காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பிய மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. இந்த கருப்பனிடமிருந்து உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் முழுக்க நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் உனக்குள் வருவதற்கு இவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள். உன்னுடைய கண்ணீரை ரசிக்க துடித்த இவர்கள் நீதான் நல்லவன் என்று நம்பி மூளையை மழுங்க செய்யதோடு மட்டுமல்லாமல் உன்னை எப்போதும் தனித்து நின்று பிழைத்து கொள்ள முடியாதபடிக்கு மாற்றிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நீ கடந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் இந்த கருப்பன் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருக்கின்றேன். கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி உன் முன்னால் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் சொல்லும் இந்த விஷயத்தை எல்லாம் நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடப்பதெல்லாம் சரியாகவே முழுமையாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ எப்போதும் விட்டுவிடக்கூடாது. உடனிருந்து நான் சொல்லும் இந்த நேரங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும்போது என் பிள்ளை அதை எந்த நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த தெய்வத்திடம் இருந்து உன்னை காக்கும் போது எதையுமே என் குழந்தை நீ அவ்வளவு சுலபமாக கைவிட்டு விடக்கூடாது என்பதை புரிந்து கொள். இந்த கருப்பன் வரும்போது நல்ல நேரம் நமக்காக ஒவ்வொன்றையும் மாற்றும் போது இந்த வாழ்க்கை மேலும் பல விஷயங்களை என் பிள்ளைக்கென சொல்லிக் கொடுக்கும். என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்திடுவாய் என்பதை புரிந்து கொள். இது போன்ற மனிதர்களை இந்த வாழ்க்கை உனக்கு அடையாளப்படுத்துகின்ற போது நிச்சயமாக இதிலிருந்து நீ ஒவ்வொன்றையும் கவனமாக கற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. ஆரம்பத்தில் இது உனக்கு தேவையில்லாதது போல தோன்றும். இப்போது ஒவ்வொன்றும் உனக்கான புரிதலை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன் அப்பன் கருப்பன் சொன்னது போல் உன்னுடைய மூளையை இவர்கள் செலவு செய்தாலும் நீ ஒன்று முட்டாள் அல்ல. உன்னால் முடியும். இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக நீ நினைத்தது போல மாற்ற உன்னால் முடியும். ஒரு முறை அல்ல, இருமுறை இல்லை, ஏன் 10 முறை வேண்டுமானாலும் நம்மளால் மீண்டும் மீண்டும் நம்பக்கூடிய அளவிற்கு என் பிள்ளை ஒன்றும்
ஒன்று முட்டாள்தனமாக இல்லை என்று நான் இந்த கருப்பன் சொல்கிறேன். 10 முறை உன் மூளையை மழுங்கடித்த இவர்கள் 11வது முறை மழுங்கடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீ விழித்துக் கொள்வாய். இது ஆரம்பத்திலிருந்தே நீ புரிந்து கொள்ள பிள்ளையாக இருந்தாய், பரவாயில்லை. ஆனால் எந்த ஒரு விஷயத்தை சாமர்த்தியமாக கையாளுகின்ற என் பிள்ளை இந்த அளவில் இவர்கள் செய்து இருக்கிறார்கள். அப்படி என்றால் நிச்சயமாக ஒருபோதும் என் பிள்ளை இதை விட்டுவிடக் கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நாளும் என் குழந்தையை நீ விட்டுவிடக் கூடாது. நான் இருப்பதை புரிந்து கொண்டு, நான் வருவதை நீ புரிந்து தெரிந்து கொண்டு, இந்த அப்பன் உன்னோடு பயணிப்பதை என்னவென்று உணர்ந்து, என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்போது, இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது என் பிள்ளை எதையுமே யோசித்து இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே சொல்லும் என்பதை மறந்து விடாதே. அப்பனின் அன்பு கொண்டு உனக்கு நல்ல விஷயங்களும் இனிமேல் சரியாகவே நடக்கும். என் பிள்ளை தொலைத்ததெல்லாம் நீ எதையும் முடக்கினார்களோ அதை வைத்தே நீ மீட்டெடுத்து விடுவாய். ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய மனதிற்குள் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எப்படி எப்படி ஆட்டி படைக்கிறது, எப்படியெல்லாம் தாழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து இவர்கள் செய்த இந்த காரியங்களும் இப்போது உனக்கு புரிய தொடங்கிவிட்டது. உன்னால் எப்போதும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு அது கொண்டு வந்து விட்டது. அதனால் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு கலங்காதே, முன்னேறி கொண்டே இரு. உனக்கு நல்லது நடப்பதை உன் அப்பன் நான் உறுதி செய்வேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.